இந்த சண்டை இன்று நேற்று நடக்கவில்லை, காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டும் இல்லை, இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த சண்டை நடந்து கொண்டேதான் இருக்கும். இஸ்ரேலுக்கு எதிரான போக்கும் இஸ்ரேல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கும் மரபு ரீதியாக நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில தான் இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சண்டையில் அமெரிக்காவிற்கு இப்போ மிகப்பெரிய பின்னடைவு. ஈரானுக்கு கமேனி இருந்தது மிகப்பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும். இதற்கு பதிலாக ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் யாருமே எதிர்பார்க்காத, வரலாறு காணாத மரண அடியாக இருந்திருக்கு. துபாயை இது மாதிரி யாருமே தாக்குனது கிடையாது. இதற்கு காரணம் துபாயின் அமெரிக்க ஆதரவு தான். அதே போல் சவுதியின் முதல் எண்ணெய் நிறுவனம் அராம்கோ, இது தெஹ்ரான் நகரில் இருக்கு. அதன் எண்ணெய் உற்பத்தி மொத்தம் ஒரு நாளைக்கு 12.7 பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்க்கு சமமாக இருந்தது. இது 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1 எண்ணெய் நிறுவனம் அராம்கோ தான். அதை முதல் முறையாக இந்த போரில் ஈரானின் ஏவுகணைகள் தாக்கியுள்ளது. இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணெய் நிறுவனம் முழுக்க முழுக்க அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்படி ஒரு அடியை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஈரான் நேரடியாக அமெரிக்காவை தாக்காமல் இருப்பதற்கு அந்த நாட்டின் தூரம்தான். ஈரானிலிருந்து 7200 மைல் தொலைவில் அமெரிக்கா அமைந்திருக்கு. இதனால்தான் ஏவுகணைக்கு சிக்காமல் அமெரிக்கா தப்பித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அலுவலகமும் தகர்க்கப்பட்டிருக்கு. இது அவர்களுக்கு பெருத்த அவமானமாக கருதப்படுகிறது. ஈரான் இதுவரைக்கும் எந்த பொதுமக்களையும் தாக்கவில்லை. இஸ்ரேலியர்கள் ஈரானின் ஒரு மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியதற்காக பதிலுக்கு ஈரான் ஒரு மருத்துவமனையை தாக்கியிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் நடந்த சண்டையில் காசாவின் மருத்துவமனை எல்லாமே இஸ்ரேலால் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி வேலையை ஈரான் கிட்டையும் காட்டுது. பதிலுக்கு அதிபயங்கரமான தாக்குதலை ஈரான் வெளிப்படுத்தியிருக்கு. இவர்களால் காசா மக்கள் எப்படி மருத்துவமனையிலிருந்து எழுந்து தப்பித்து ஓடினார்களோ அதே போல் இப்பொழுது இஸ்ரேல் நிலைமையும் இருக்கு. இந்த சண்டையை ஊடகங்கள் மிகைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் உலகப் போர், 4ஆம் உலகப் போர் என்று கற்பனையை அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். பழைய காலம் போல் இப்பொழுது இல்லை. அராம்கோ நிறுவனத்தை மூடிய பிறகு எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இந்தியா, சீனா, சைனா, ஜப்பான் போன்ற எல்லா நாடுகளுக்குமே பெரிய பாதிப்பாக இருக்கும். ஹர்முஸ் ஜலசந்தியை மூடிய பிறகு சரக்கு கப்பல்கள் எல்லாம் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. பூலோக ரீதியாக ஹர்முஸ் ஒரு வாய்க்கால் மாதிரி அமைப்பு கொண்டது. சவுதி, குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் கப்பல்கள் இந்த வழியாக தான் வந்தாக வேண்டும். அந்த இடம் இப்பொழுது ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த வழியில் யாராவது வந்தால் தாக்குவோம் என்று ஈரான் கப்பற்படை காத்து கொண்டிருக்கிறது. கப்பல்கள் அங்கு நின்று கொண்டிருப்பதனால் எண்ணெய் விலைகள் தாறுமாறாக உயரத்தான் செய்யும். ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு 40 மைல் தொலைவில் ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் என்ற கப்பல் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை வைத்து தாக்கி அழித்துள்ளது. அந்த கப்பலில் 150 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உடனே இலங்கை கடற்படையினர் அவர்களை காப்பாற்றுவதற்கு விரைந்து வந்தார்கள். அதில் 32 பேரை உயிருடன் மீட்டுள்ளனர். இறந்து போன 87 உடல்களை ஸ்ரீலங்கா கைப்பற்றியிருக்கு. மீதமுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் கராச்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் அமெரிக்கா ஏண்டா இந்த தாக்குதலை நடத்தணும் என்று வருத்தப்பட போகும் அளவிற்கு பதில் தாக்குதல் இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். இந்தியாவிற்கு விருந்தினராக வந்த கப்பல் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்தியாவின் எல்லைக்கு அருகில். இதை இந்தியா கண்டிக்க வேண்டாமா என்ற கேள்வி இப்பொழுது எழும்பத் தொடங்கியிருக்கு. இது இந்தியாவை வலுக்கட்டாயமாக போரில் இழுப்பது போன்று தெரிகிறது. ஆனால் இந்தியா இதுவரைக்கும் அமைதி காத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே கலாச்சார ரீதியான தொடர்புகள் இருக்கு. இரண்டும் நட்பு நாடுகளாக தான் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த நாட்டு கப்பல் நமக்கு அருகில் அளிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்தியாவுடனான உறவு விரிசல் அடையாதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் இந்த சண்டையில் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் எல்லா நாட்டின் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்துறாங்க. அப்போ ஈரானோட கப்பல் இந்தியாவிற்கு பக்கத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. இதற்கு இந்தியா உதவி பண்ணியிருக்குமோ என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மோடி அமைதியாக இருப்பதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த அமைதி ஈரானை கோபப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிற்கும் ஈரான் பகை நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போய் நாடாளுமன்றத்துக்கு போய் இஸ்ரேலை புகழ்ந்து தள்ளியிருந்தாரு. இந்த போர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு பக்க சார்பாகவே தான் இருக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் அனுமதியின்றி சர்வதேச விதிகளை மீறி கத்தார் நாட்டின் எல்லைப் பகுதியை தாக்கியதற்கு வன்மையாக கண்டிக்கிறேன் என்று மறைமுகமாக ஈரானை கண்டித்துள்ளார்.
ஈரான் இன்னொரு நாட்டு மேல நடத்தின போரை கண்டிக்க தெரிந்த மோடிஜி அவர்களுக்கு இஸ்ரேல் அத்துமீறி ஈரானுக்குள் நுழைந்து அந்த நாட்டின் உச்ச தலைவரை கொலை செய்ததற்கு இஸ்ரேலை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க முடியவில்லை. கண்டிக்க வேண்டியதென்றால் இரண்டு தரப்பையும் கண்டிக்க வேண்டியதுதானே, இதுல ஏன் இவ்வளவு பாரபட்சம்? இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிப்பட்டது. இந்தியா பல ஆண்டுகளாக எந்த ஒரு அணி பக்கமும் சாயாதவர்கள். நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் உறவு வைத்துக் கொள்வார்கள். வேற யாருக்கும் எந்த விதமான போர் உதவிகளும் செய்ய மாட்டார்கள் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கு. ஈரானோட போர்க்கப்பல் அழிக்கப்பட்ட பிறகு பழிவாங்கும் விதமாக அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்கும் கடல் பகுதியில் இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த போர் ஆயுதங்களை தாண்டி வர்த்தக கப்பல்களும் குறிவைக்கப்படுகிறதனால் அபாயகரமான போக்காக இருக்கு. ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு எரிவாயுகளை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கேலியாக பேசியுள்ளார். இந்த போர் சூழலில் ஏற்கனவே எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்யாவும் இதை நிறுத்தினால் யூரோப்பியன் திண்டாடும் நிலைக்கு வந்துவிடும். ட்ரம்ப் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்காமலேயே இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்டு மக்கள் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்க குடிமக்கள், இது இஸ்ரேலினுடைய போர், இதில் ஏன் அமெரிக்க குடிமக்களை அங்கு போய் பலியிடுகிறீர்கள் கேள்வியை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய வார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரி பீட் எக்ஸெட் நேற்று கொடுத்திருந்த பேட்டியில் ரொம்ப ஹார்ஸா ஈரானை தாக்கி பேசியிருந்தாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு மரணத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்காரு. அமெரிக்கா எந்தெந்த இடத்திலெல்லாம் தாக்குதல் நடத்தினார்கள் என்று ஒரு மேப்பை காண்பித்தார். அந்த மேப்பில் மினாப் என்கின்ற இடமும் இருந்தது. இந்த இடத்தில்தான் ஒரு பள்ளியில் நடந்த தாக்குதலில் 80 சிறுவர்கள் இறந்து போனார்கள். இஸ்ரேல் தான் முதலில் தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது இவர் நாங்கள் தான் நடத்தினோம் என்று கூறுகிறார். தொடர்ந்து ஈரான் மேலேயும் கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. ஈரானுடைய பல்வேறு இன்டெலிஜென்ட் ஹெட் ஆபீஸ் அமெரிக்காவால் அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் கல்ஃப் கண்ட்ரீஸில் நடத்திய தாக்குதலில் பெரிய உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த போர்ல ஈரான்ல மட்டும் 1000 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வருகிறது. அமெரிக்காவோட உளவுப்படையான CIA ஈரானுக்குள் ஆயுத கிளர்ச்சியை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கு. இதற்கு இடையில் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் கராச்சி நேற்று கத்தாரினுடைய பிரதமர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். ஈரான் வேறு வழியே இல்லாமல் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியிருக்கிறார். அதற்கு கத்தார் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாங்க கத்தாரில் இருக்கும் அமெரிக்க பேஸ்களை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். எங்களுக்கு வேற வழியே இல்லை. கத்தாருக்கு நாங்கள் எப்போதுமே நட்பு நாடாகவே இருக்க விரும்புகிறோம் என்று அவர் கூறியதாக தகவல் இருக்கு. இதற்கு கத்தார் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று கூறியிருக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் ஈரான் கத்தார் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். கத்தார் அரசாங்கம் பொதுமக்களை கவனமாக இருங்கள் என்று எச்சரித்துள்ளார்கள். நேட்டோ நாட்டின் உறுப்பினரான துருக்கி மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தியிருக்கு. நேட்டோவுடைய விதி என்னவென்றால் அதன் உறுப்பினராக இருக்கும் எந்த நாட்டின் மீதும் யாராவது போர் தொடுத்தால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்க்க வேண்டும். அதனால ஈரான் மீண்டும் துருக்கியின் மீது தாக்குதல் நடத்தினார். அதற்கு பதிலடியாக நேட்டோ நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை தொடுப்பார்கள். ஆனால் இது ஈரான் மறுத்திருக்கு. துருக்கியின் மீது நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவை எப்படி இஸ்ரேல் இந்த போரில் இழுத்து கொண்டு வந்ததோ அதேபோல் உலக நாடுகள் எல்லாம் இழுத்து கொண்டு வருவதற்கான திட்டமாக தான் இதை பார்க்கப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது மிகவும் ஆபத்தானது என்று இஸ்ரேலின் பிரதமர் நெதன்யாகு கூறிக்கொண்டே இருந்தார். அதுவும் பல வருடங்களாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இந்த கதையை நம்பிதான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இந்த போரில் வந்து நிற்கிறது. இதே மாதிரி ஒரு கதையை தான் நேதன்யாகு ஈராக்குக்கு எதிராகவும் உருட்டி கொண்டிருந்தார். சதாம் ஹுசேன் எப்ப வேணாலும் யாரு மேல வேணாலும் அந்த அணு ஆயுதத்தை போடலாம் என்று பேசிக்கொண்டே இருந்தார். அதற்காகவே நேட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈராக்கை போட்டு அடித்து துவம்சம் செய்தது. ஆனால் கடைசியில் ஒரு அணு ஆயுதம் கூட ஈராக்கில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஈராக்கில் சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டு ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்துவிட்டது. ஈரான்லயும் அதே மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் இப்போ நெதன்யாகு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈரானுடைய அமைச்சர் தெள்ள தெளிவாக பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை என்று அறிவித்திருக்கிறார்.